டேலண்ட். அவர் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காருன்னு தெரியும். பயங்கரம் அவசரப்படுறீங்க. என்னங்க உங்களுக்கு தானே பில்டப் தரேன். இது மாதிரிலாம் கிடைக்காதுங்க, நம்மளுக்கு கிடைக்கும் போது. ஓகே, ஸோ ஃப்ரெஷ் ஐடியாஸ் அண்ட் ஸ்ட்ராங் விஷனோட ஹாப்பி ராஜ் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ப்ராமிசிங் டிரெக்டர் மரியா ராஜா இளஞ்செழியன். ப்ளீஸ் கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபஸ்ட்டு என் பேர் வந்து மரியா இளஞ்செழியன் தான். ராஜா வந்து எங்கள் அப்பாவோட பேர். அப்பா இங்கே இருக்கார். ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்பாட்ட தான் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா முறைச்சிட்டே இருந்தார். என்னன்னா அவருக்கு கதை எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த துரு சாங் போட்டாங்க. எல்லா ஃபேமிலி குரூப்லாம் என்னுடைய மகன் இப்படி ஒரு சாங் அப்படின்னு பயங்கரமாக போட்டிருந்தார். இங்கே வந்து இப்போ ட்ரெய்லரில் போட்டாங்க. லாஸ்ட் சீனை பார்த்துட்டு நேராக நான் எங்கள் அப்பா தான் பார்த்தேன். முறைச்சிட்டே இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூப்பா. அம்மா வந்துருங்க. தேங்க்யூம்மா. ஃபேமிலிலாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன். அவருக்கு தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் பிரதீப் ப்ரோ கூட லவ் டுடேலேருந்து நிறைய லேர்னிங்ஸ். ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். அகைன் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணோம். ஏன்னா என் படத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோக்கு ஒரு ப்ரோமோ பண்ணோம். அது வந்து அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவர் பண்ணுவாரா, எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனாக தான் கேட்டேன். அவர் சூப்பராக அது பண்ணார். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் அதை யாருக்குமே பண்ண மாட்டார். அவரோட அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் தவிர மீது யாருக்குமே அது கன்ஃபார்மாக நடக்காது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ இன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக 100 crores கொடுக்குற ஹீரோ என் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவரு கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ பிரதீப் ப்ரோ. அவரால் இன்றைக்கி வர முடியல. விஷ் பண்ணார், எல்லா டீமுக்கு விஷ் பண்ணார். தேங்க்யூ. அப்படியே அங்கேருந்து என்னோட ஹீரோ ஜிவி சார். தேங்க்யூ சார். என்னடா கதையெல்லாம் முடிச்சுட்டு யாரை வச்சு பண்ணலாம். ஆப்வியஸ்லி பிரதீப் ப்ரோவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, அவர்கிட்ட கேட்கக்கூடாது. நான் வேறு வெளியில் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய பேர் என்னென்னா ஒரு என்ட்ரியே கிடைக்கல. எப்படி போகிறது, யார்கிட்ட போகிறது, அந்த ஒரு இதுவே இல்லாமல் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போது ஜிவி சாரோட நம்பர் அப்படி இப்படின்னு எங்கெங்கேருந்தோ வாங்கி எனக்கு நம்பர் வந்தது. நான் அந்த ஒரு சரி ஓகே ஒரு டெக்ஸ்ட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் போட்டேன். லைக் ஜிவி சார் எல்லாமே ஆப்ஷன்ஸில் எனக்கு இருந்தாங்க. பட் அந்த ஒரு லோ மூமெண்ட்டில் எனக்கு யாருமே எதுவுமே எங்கேருந்துமே பெருசாக ஓப்பனிங் கிடைக்கல. சரி ஓகே அந்த ஒரு அப்படி தான் போட்ட ஒரு டெக்ஸ்ட்டு பார்த்தா டக்குன்னு ஒன்று ரிப்ளை வந்தது. எனக்கு வந்து இந்த சாட் ஜிபிடி மாதிரி இருந்துச்சு. போட்டவொடனே திருப்பி வரும்ல, ஏன்னா அது இன்னும் ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறமா உடனே சார் வந்து நான் பிச் டேக் கேட்டார். திருப்பி பிச் டேக் அமிச்சேன். திருப்பி அப்பாயின்மெண்ட் கொடு, டைமோட வருது. அப்புறம் மீட் பண்ணி கதை சொன்னால் பயங்கரமாக லைக் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாரோட ஜிவி சார் மட்டும்தான் அது அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணார். அதே மாதிரி நான் சொன்ன ஒரே ஹீரோ ஜிவி சார் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் அந்த ஹாப்பி ராஜ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ அதுதான் எதுக்கு சொன்னால் அந்த குவாலிட்டி லைக் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த ஒரு டெக்ஸ்ட்னா அதை உடனே ரிப்ளை பண்ணுவார். அது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ எனக்கே அவ்வளோ இது இருக்குது இன்ஸ்டாகிராம்லாம் லைக் இது. ஆனால் கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க ப்ளீஸ், அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான். ஆனால் ஜிவி சார் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும். அந்த ஒரு ரிப்ளை தான் இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அதை தாண்டி ஜிவி சார் வந்து நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க யாருமே அந்த ஒரு 100% அவருக்கு டெலிவர் பண்ணலையோன்றது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜிவி சார் ஓகே சொன்ன உடனே நான் டிசைட் பண்ணது இது வந்து 200% நான் அவருக்கு பண்ணுற ஒரு படமாக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் லுக்லேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணோம். லுக்லேருந்து டாப் டு பாட்டம் அவர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு இன்ச்சாக ரசித்து ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சி எல்லாமே பண்ணி அவருக்கு ப்ராப்பரான ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த லுக்கு, இன்னொரு லுக்கு எல்லாமே சூப்பராக வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் சார். இந்த ஹாப்பி ராஜ் வந்து உங்களுக்கு தான் சார்.
தேங்க்யூ ஸோ மச் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஜிவி சார்ட்டேருந்து அப்படியே வந்தால் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஜெய்வர்தன் ப்ரோ, ஜெய் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் நான் பேசினேன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஜெய்காந்த், ஜெய்வர்தன் மாதிரி ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்க தேவை. ஸோ அந்த மாதிரி கிடச்சாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஜெய் ப்ரோ தான் அறிமுகமானார். என்னோட தீபன், என்னோட அசோசியேட் டைரக்டர் தீபன், அவர் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனார். லைக் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட தெரிஞ்சது. லைக் என்னை விட அவர் பேஷனேட்டாக இருந்தார். லைக் அந்த அந்த ஒரு 2 எனர்ஜி சேர்ந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இன்றைக்கி நீங்கள் சென்னை சிட்டி, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு தான் வந்தேன். ஒரு 2-3 லைக் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு ஒரு 2-3 இடத்துல போச்சு. அப்புறமா தான் நான் பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு வந்தேன். எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படி ஒரு ஈவெண்ட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜெய் ப்ரோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம் எனக்கு கால் பண்ணுவார். இந்த படம் முடிச்சு மிஸ் பண்ணுவார். என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஜெய்வர்தன் ப்ரோ, நீங்கள் சச் அ பாசிட்டிவ் பர்சன், ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஜெய்வர்தன் ப்ரோக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மேம், ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எப்படி நமக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி விட்டுட்டேன் நான். அப்புறம் ஜெய் ப்ரோ தான் சொன்னார், கௌரி மேம் ட்ரை பண்ணலாமான்னு. அப்புறம் அவங்க ஃப்ரெஷ் லவர் முடிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க லவரில் அழுதுனே இருப்பாங்களே, நான் காமெடி படம் எடுக்க போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு நரேஷன்லேயே பயங்கரமாக பிடிச்சிச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. லவ்வரை விட இதில் ஒரு சீனில் நான் பயங்கரமாக அழுவ வச்சுருக்கேன் அவங்கள. அதான் நீங்கள் பார்த்த அந்த பகுத் தச்சா மேட்ரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் அப்பாஸ் சார் வந்து ஒரு ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். லைக் அவர் வந்தோடனே இன்னும் ஒரு பல மடங்கு இந்த படம் மேலே போச்சு. அதுக்கு மெயின் ரீசன் விஸ்வத், எங்களோட இபி, அவர் தான் அப்பாஸ் சார் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் அவர் மீட் பண்ணி சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவரும் ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஷூட்டிங்கெல்லாம் நிறைய ஆன் அண்ட் ஆஃப் செட் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அவர் சாரால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கு ஒரு கம்பேக், ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். எனக்கு அகெயின் ஒரு அப்பா கேரக்டர் அவர் பண்ணுவாரான்றதில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரெகுலராக ஆக்டர்ஸ் ஒரு கம்பேக் வரப்போ ஒரு அப்பா கேரக்டர் எப்படி பண்ணுவார் நான் யோசித்தேன். பட் அதெல்லாம் உடச்சி கதை தான் மேட்ரு, இதில் எல்லாமே இருக்குது, நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார். தேங்க்யூ சார். அப்புறம் ஜார்ஜ் சார், உங்களை பற்றி நான் பேசலை, 27ஆம் தேதி எல்லாருமே பேசுவாங்க, அப்படி ஒரு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரார்த்தனா, தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் யூடியூப்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண அப்போ அதிர்ச்சி உள்ளே வந்தது வந்து ஒரு பிளாஸ்ட். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பயங்கரமாக அந்த கமெண்ட்ஸ்லலாம் என்ன தலைவா என்னன்னு தெரியல எனக்கு, ஃபுல்லாக அதிர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு செம்ம மேட்ரு. லைக் அதிர்ச்சி ப்ரோ உள்ளே வந்தது எங்களுக்கு இன்னொரு ஒரு எனர்ஜி. லைக் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் கம்மிங் டு மை டெக்னீஷியன்ஸ், இதில் வந்து எல்லாருமே பெரிய டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்தாரு ஜெய் ப்ரோ. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எடிட்டர் செல்வா ப்ரோ வந்து இவர் லைக் சார்பட்டா பரம்பரை, கர்ணன், தங்கலான், பெரிய இஸ் அ லெஜெண்ட். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவர் எனக்கு இப்போ கதை சொல்லவே பயமாகிடுச்சு. ப்ரோ நீங்கள் அவர் ஆழ்வா அப்படி இருப்பார். அப்புறம் பட் இப்போ அந்த இந்த படம் முடிகிறப்ப அவர் தான் எனக்கு மரியா ஸ்பீச்லாம் கரெக்டாக பேசணும். லைக் நேற்று கால் பண்ணார், மரியா எடிட்டில் டவுட் கேட்க கால் பண்ண பார்த்தா ஸ்பீச்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ, நான் அவுட் எடுக்க வந்திருக்கேன். அவர் சார் இல்லை மரியா இதெல்லாம் கரெக்டாக பேசணும், இப்படி பேசணும், இது பேசக்கூடாது, அதை எதுவுமே மைண்டில் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு செம்ம பிரதராக இருக்கார் செல்வா ப்ரோ. அப்புறம் கம்மிங் டு பிரவீன் ப்ரோ அகைன் இப்போ திருப்பி 2-3 படம் சொல்லலாம். கூலி, மாஸ்டர், லைக் பெரிய ஜாமானுக்குலாம் ஒர்க் பண்ண பிரவீன் ப்ரோ வந்து படத்தோட காஸ்டியூம் டிசைனர். அவருமே இது நான் ஒரு டெபியூட்டன்ட்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபோட்டோ ஷூட் எல்லாத்துக்குமே கூட வந்து ஜாலியாக பண்ணி கொடுத்தாரு. லைக் தேங்க்யூ பிரவீன் ப்ரோ.
குமாரண்ணா, ஜிகர்நாடா டபுள் எக்ஸ் எல்லாமே பெரிய தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்களும் சூப்பராக என் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சின்ன பையன்லாம் பார்க்காம சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கம்மிங் டு மை டிஓபி, இந்த வரிசையில் இவர் மட்டும் என்னோட லீகு மதன் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமே எனக்கு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ நான் பெரிய ஆளானா நீங்களும் என் கூட உங்களை கூப்பிட்டு போவேன். ஏன்னா இவங்க எல்லாம் ஆல்ரெடி பெரிய ஆள். தேங்க்யூ ஸோ மச் மதன் ப்ரோ. அப்புறம் வியாக்கி வந்து என்னென்னா, இப்போ இந்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் காம்போ தான் ஒர்க் ஆகும். இந்த படத்தில் வந்து டைரக்டர் போஸ்டர் டிசைனர் காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஹாப்பிராஜோட போஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க வியாக்கி ப்ரோ. லைக் செம்ம எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு நம்ம கொரியோகிராஃபர் மணி ப்ரோ, அவர் வந்து அதுதான் இந்த படத்தில் எனக்கு ஏடிஸ் கூட அவர் இன்னொரு ஏடியாக தான் இருந்தார். லைக் ஒரு டைம்லாம் நான் ஒரு பக்கம் ஷூட் பண்ணோம், அவர் ப்ரோ இது இந்த மாதிரி போயிட்டுருப்போம். அவர் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நடுவில் ஒரு சாங் தான் கூப்பிட்டேன் அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சது. அடுத்த எல்லா சாங்குமே அவருக்கு கொடுத்துதேன். ஸோ ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கானா வினோத்தண்ணா, ஆனால் நீங்கள் சாங் உள்ளே வந்தது எங்கேயோ போயிடுச்சுண்ணா, ஆடினே இருப்பேன், சூப்பராக போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜஸ்டின் ப்ரோ வந்து வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் எனக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பத்துலேருந்தே அவரோட பாட்டெல்லாம் கேட்டு தான் இது பண்ணேன். அவரோட நிறைய ஆல்பம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ஜிவி சார்கிட்ட கதை சொல்லி முடித்த உடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்க போகலாம் அப்படின்னு தான் ஜிவி சாரே சொன்னார். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஜஸ்டின் ப்ரோட்ட போனோம். ஒர்க் ரொம்ப சாங்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஜஸ்டின் ப்ரோ. வேறு யாரும் விட்டோன்னு தெரியல. தென் அப்புறம் பாருங்கள், ஹாப்பிராஜ் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதில் இருந்த எனர்ஜி வந்து அப்படியே படத்தில் கொஞ்சம் கூட மாறாமல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜிவி சார் பற்றி சொன்னால் லைக் அவர் இப்போ இந்த லவ் டுடே இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண மேட்ரு வந்து அந்த ஒரு வைப், ஒரு தேட்டருக்குள்ளே போனால் ஸ்டார்ட் டு எண்ட் அந்த வைப் வந்து நான் வந்து த்ரிஷால் நான் இந்த காலேஜ் படிக்கிறப்ப ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தேன். லைக் ஸ்டார்ட் டு எண்டு பசங்க கத்திட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஒரு வைப் வந்து அவர் அப்பே க்ரியேட் பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதில் நான் அதை தான் இந்த படத்தில் அதான் இன்டெக்ட் பண்ணேன். ஃபேமிலி ஆங்கிளில் நீங்கள் லவ் டுடே ட்ராகன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோனில் இருக்கும். இது முழுக்க ஒரு ஃபேமிலி ஆங்கிளில் ஒரு எனர்ஜி வைப், ஒரு செம்ம ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னராக இருக்கும். மார்ச் 27 கண்டிப்பாக வந்து பாருங்கள். வேறு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ணா அண்ணி எல்லாருக்குமே இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் ஐகே, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னோடய டைரக்ஷன் டீம் எல்லாம் மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்புறம் என்னோடய அசோசியேட் எடிட்டர் ஆம்ப்ரோஸ் ப்ரோ, அங்கேருந்து எட்டி பார்க்குறீங்க. அவரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சீக்கிரம் வாங்கடா. ஃப்ரெண்ட்ல வாங்க, எல்லோரும் வாங்கடா. ஸோ எல்லோரும் உங்களை பற்றி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பசங்களாம் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே வீட்டுக்கு போனாலாம் கூட தெரியல, ஆஃபீஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க. எல்லாருமே இந்த பசங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸ், என்னோட சின்ன பசங்க. இவங்களெல்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களை ஆன் ஷூட்லேயும் சரி வெளியிலையும் சரி கண்ட மேடிக்கு திட்டியிருக்கேன், என்னென்னவோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் அண்ணான்னு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 3 படத்துக்கும் இருப்பான்னு சொல்லியிருக்கானுங்க, தெரியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. விமல் ப்ரோ, முக்குல், மகிமன், சதீஷ் ப்ரோ, முத்து, பகவத், ஆரியன், ஜேகே, ஸ்ரீராம். ஸோ திஸ் இஸ் மை டைரக்ஷன் டீம். நான் ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் என்னோடய டீம். இவங்க எல்லாருமே நாளைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸாக வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இவங்க யாருக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எனக்குமே ஃபஸ்ட் ஃபிலிம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம். படத்தை பாருங்கள், மார்ச் 27 பாருங்கள். கன்ஃபார்மாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து
ஒரு ஒரு நாட் ஜஸ்ட் ஒரு காமெடி மட்டும் இல்லாமல் அதில் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து உங்களை சிரிக்க வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும், அழுவ வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் போகிறப்ப ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ராஜ் வில் ரூல் ரோர் ரைஸ். தேங்க்யூ. ஹாப்பி ராஜ் இஸ் ஃபார் சார். ஜிவி சார், இந்த படம் அடிக்கும். தேங்க்யூ டைரக்டர் சார்.